புதுச்சேரி நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, காமராஜர் நகர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் அதனை குடித்து அந்த பகுதி மக்கள் பலரும் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் தலை சுற்றல் போன்ற பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு மாறாக ஒரு வீடு ஒன்றுக்கு 20 லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அவரவர் சொந்த செலவில் வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் குடிநீருடன் எதற்காக கழிவுநீர் கலந்தது என்ற ஆய்வு மேற்கொள்ளாமல் பொதுவாக குடிநீர் வழங்குவது எந்த விகிதத்தில் நியாயம் என்று அந்த பகுதி மக்கள் பொங்கி எழுகிறார்கள். சாரம், வெண்ணிலா நகர், வினோபா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 2 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அரசு இதனை கண்டு கொள்ளாமல் மெத்தனமாக இருக்கிறது. அதேபோன்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்த்து வருவதாக தொகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் சமூக ஆர்வலர்களும் குடிநீருடன் கழிவுநீர் கலந்தது குறித்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறும்போது, இந்த ஆட்சியில் அமைச்சர்கள் கொள்ளை அடிப்பதற்காகவும் ஊழல் செய்வதற்காகவே மட்டுமே இருக்கிறார்கள். சுத்தமான குடிநீரை கூட இந்த ஆட்சியாளர்களால் வழங்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த ஆட்சி என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூங்குகிறாரா? மக்கள் படும் அவதி அவருக்கு தெரிகிறதா என்றெல்லாம் அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது என்பது வேதனையான விஷயம்.